வெல்கம் டு மை சேனல். உங்களோட அடுத்த ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நீங்க என்னோட கலெக்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக ரொம்ப 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 நன்றி. அண்ட் இன்னொரு மீஷோ ஹாலோட வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பல்க் ஆஃப் கிளாத், ஒரு 10 கிளாத்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே அண்டர் பட்ஜெட். எனக்கு தெரியும். நான் இந்த வீக் வந்து டெய்லி ஈவினிங் 7 PM வந்து நான் ஒரு வீடியோ ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு எல்லாத்தையும் நான் சொல்றேன். எல்லாத்தையும் ஒரு மர்ஜ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ தான். எல்லாத்தோட லிங்க்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். சோ தட் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பிடிச்சு வாங்கிக்கலாம். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. திஸ் மச் கலெக்ஷன்ஸ். 2 பேக்ஸ், குவாட் செட்ஸ், நைட் ட்ரெஸ்ஸஸ், நிறைய விஷயம் நான் இப்பதான் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இந்த ரேஞ்ச்ல நீங்க வச்சிருக்கீங்களா? இப்ப எப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். நான் வச்சுட்டு வந்து பேசுறேன். உங்க யாருக்குமே வந்து ஒரு தப்பான ரேட்டை சொல்லக்கூடாது. நான் எல்லாமே இப்ப என்ன ருபீஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதோட ரேட் தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்ஃபர்ட். எனக்கு வந்து கம்ஃபர்ட்னாலே நைட் ட்ரெஸ்ஸஸ். நான் ரொம்ப நைட்டியோட ஸ்டிக் பண்ற ஒரு பொண்ணு தான். ஆனா நைட்டி அப்படின்றது எனக்கு என் வீட்டுல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஆனா நான் கொஞ்சம் வெளிலாம் போகணும்னா நைட்டி அவ்வளவா போட மாட்டேன். இப்போ ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி, இல்ல இப்ப ரீசெண்டா என்னோட சீனியர் வீட்டுல எல்லாம் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்பெல்லாம் வந்து நான் நைட்டிஸே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் எங்க அப்பா, எங்க தம்பி, என்னோட வேர்ல்டுக்குள்ள அது ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஈவன் என்னோட வீடியோஸ்ல கூட நான் நிறைய நைட்டிஸ் போட்டிருக்க மாதிரி நான் காட்டிருக்க மாட்டேன். ஈவன் நான் நைட்டி போட்டிருந்தாலுமே இதர் என்னோட ஃபேஸ் எதுவுமே தெரியாம ஜஸ்ட் ஒரு ஹை பை அப்படின்ற மாதிரி தான் நான் காட்டியிருப்பேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு தூரத்துல ஒரு மர்ஜான ஒரு ஃபிகர் மாதிரி நான் காட்டிருப்பேன். அதனால இப்ப நான் நிறைய நைட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நைட் ட்ரெஸ்ஸஸ் காட்ட போறேன். அது வந்து ஒரு 340 தான் நான் வாங்கியிருக்கேன். டாப் அண்ட் பேண்ட் வரும். நமக்கு செம்மையா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரே லவ்ஸ் தான் வரும் அந்த நைட் ட்ரெஸ் பார்த்தோன்னே. இதுதான் அந்த நைட் ட்ரெஸ். இது டாப் கொடுப்பாங்க, பேண்ட் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே நமக்கு வந்து 361 rupeesக்கு இப்போ வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து XXL சைஸ் வாங்கினேன். எஸ், XXL சைஸ்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் போகணும். ஏன்னா ஷர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கு. பட் பேண்ட் பக்காவா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து கர்வி சைட்ல ஃபாலோ ஆகுறதுனால எனக்கு வந்து எல், எம் இந்த பேண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டா இருக்கும். எம் கொஞ்சம் டைட்டா இருக்கும், எல் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கும். எக்ஸல்னா ஓகே ஓரளவுக்கு இருக்கும். பட் நைட் ட்ரெஸ்ஸஸ்ல நம்ம இஷ்டத்துக்கு உட்காருவோம், இஷ்டத்துக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் XXL போட்டிருக்கேன். எனக்கு இந்த அதண்டி பேண்ட் வந்திருக்கான். நான் தெரிஞ்சுதான் போட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ் அப்படிதான் இருக்கணும், ரொம்ப லூஸா இருக்கணும்ல. சோ அதனால இவனை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரெண்டுமே சேர்த்து 361. இவன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கான். அண்ட் இது ஒரு சம்ம கிளாத். ஓகேங்களா, சாஃப்டா இருக்கு. திஸ் டசன்ட் ஃபால்ஸ் அண்டர் காட்டன். ஒரு மாதிரி காட்டன் அண்ட் ரேயான் மிக்ஸா இருக்கு. அண்ட் இது பனியன் கிளாத் இல்ல. ஏன்னா பனியன் கிளாத் வந்து செம்மையா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகல, ஜஸ்ட் இந்த வேஸ்ட் பேண்ட் ஏரியால மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சோ இப்படிதான் இதோட பேண்ட் இருக்கும். இதுல வந்து குட்டி 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 குட்டியா அந்த ஒயிட் ஹார்ட்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் நான் இதை செலக்ட் பண்ணேன். இன்னும் இது கூட ஒரு 4-5 நைட் செட்ஸ் வந்து வந்துச்சு. இவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா டெலிவர் ஆயிருக்கான். நான் வந்து தனியா நைட் சூட்ஸ்க்குன்னு ஒரு பிளாக் போடுறேன். பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெகுலரா போடுற ட்ரெஸ், அதாவது வெளியில போட்டுன்னு போற ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நான் பிளாக் போடணும், அந்த அளவுக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ்க்கும் போடணும். பாருங்க கியூட்டா இருக்கானா இவன் பாருங்க, செம்மையா ஃபுல்லா அந்த இந்த ஒயிட், அதுக்கப்புறம் ரெட். அதுதான் இது. எனக்கு இது வந்துட்டு அப்புறம் தான் ஒரு 360க்கு நான் வாங்கியிருப்பேனா. இது வந்துட்டு அப்புறம் தான் மீஷோல வந்து இவ்வளவு நல்லா இருக்கா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சமும் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த நைட் ட்ரெஸ் தான். அடுத்து நான் போட்டுட்டு இருக்க டாப் அண்ட் ஸ்கர்ட் ரெண்டுமே 200 தான். இந்த டாப் வந்து நான் வந்து டக்கின் பண்ணிருக்கேன். இன்னும் இது வரைக்கும் டாப் வரும். இது வந்து ஒரு பானெக் பஃப் ஸ்லீவ் இருக்கு ஒரு டாப். ஓகேங்களா, அண்ட் இதுலயே வந்து நான் இன்னொரு கலர்ஸும் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கலர் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்க பேசிக்கா உங்களோட வார்ட்ரோப் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நான் இப்பதான் காலேஜ் போயிருக்கேன், வேலைக்கு போயிருக்கேன், நான் இது வரைக்கும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ், யூனிஃபார்ம், காலேஜ் ட்ரெஸ்ஸஸ் இப்படிதான் இருப்பேன், இப்ப நான் புதுசா வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் டிஷர்ட் வந்து ரொம்ப 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 பேசிக். லைக் ஒயிட் அண்ட் பிளாக் பேண்ட் எவ்வளவு பேசிக்கோ அந்த அளவுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் டீஸ் பேசிக். என்ன பொறுத்த வரைக்கும் ஒயிட் டீஸ் வந்து நீங்க வந்து சமத்து பொண்ணு நல்லா பாத்துப்பீங்க அப்படின்னா ஒயிட் டீஸும் உங்களுக்கு பேசிக் தான். பட் நான்
இப்ப நான் அதுக்கும் வந்து ஒரு ஆளை வந்து ஒண்ணு வந்து எனக்கு வந்துச்சு. அது வந்து நான் ஒரு ஒயிட் டிஷர்ட் நல்லா சாயம் பண்ணிட்டு அதை வந்து செக் பண்ணிருந்தேன்னா அதுவும் செம்மையா தான் இருக்கு. சோ அந்த நம்பிக்கையில நான் வந்து இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 203 வரும். அண்ட் இந்த ஸ்கர்ட்டுமே அதே ரேஞ்ச்ல தான் வருவான், 203. நான் இதுக்கப்புறம் இதோட ஃபுல் வியூ கொடுக்குறேன். நான் இது வரைக்குமே நான் என்னோட 6th or 7th பாவாடை சட்டை போட்டிருக்கேன். அது தாண்டி நான் ஸ்கர்ட் போட்டதே இல்லை. அப்படியே நான் போட்டாலும் என்கிட்ட ஒரு புளி இருக்கும்ல, புளியோட அவுட்டர் தோலை உரிச்சுட்டா உள்ள ஒரு கலர் இருக்கும்ல, புளினா டர்மரின், நாட் தட் புளி, ஓகேவா? அந்த புளியோட அவுட்டர் தோலை உரிச்சுட்டு நம்ம சாப்பிடுற புளி ஒரு கலர் இருக்கும்ல, அந்த கலர்ல ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பேன். மேபி நீங்க என்னோட வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. அந்த ஒரு ஸ்கர்ட் நான் ஆசையா வாங்கினா எங்கேயுமே வெளில போட்டது இல்ல, வீட்டுக்கு மட்டும்தான் போட்டுப்பேன். அதுவும் ரேர் ஒகேஷன்ஸ் தான் போட்டுப்பேன். பட் இந்த பிரிண்டட் ஸ்கர்ட் இது வந்து செம்மையா இருக்கு. நீங்க இந்த சீரீஸ்ல எதுவுமே வாங்கணும்னாலும் நீங்க ஒண்ணு நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த பிரிண்டட் ஸ்கர்ட் வாங்குங்க. ஏன்னா நான் வந்து 32 சைஸா, இன்னும் இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? செம்மையா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் வந்து 32 வாங்கினது வந்து தப்பு போல, மேபி 28 30 வாங்கிருக்கணும் போல. பட் எனக்கு என்னன்னா என்னோட ஹிப் சைஸே 34 36 தான் ஃபாலோ ஆகும். அவன் வந்து லாஸ்ட் கேட்டகரி 32 கொடுத்து வச்சிருந்தான். இன்னும் நான் இதோட அடிஷனல் ஸ்கர்ட்ஸ்லாம், அதாவது இவன மாதிரியே இருக்க மத்த ஸ்கர்ட்ஸ் ஆட் பண்ணா அது 34 36 இருந்துச்சுன்னா நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 70 கிலோ பக்கம் வருவேனா, என்னோட ஹிப் சைஸ் வந்து 34 36. ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்து நம்ம ஹிப் சைஸ் வந்து வேரி ஆகும், ஒரு சில பிராண்ட்ஸ் நம்ம ஹிப் சைஸை விட அதிகமா இருக்கும். அந்த மாதிரி 38 கூட நான் போயிருக்கேன். சோ அப்படி இருக்க என்னோட ஹிப் சைஸ்க்கே வந்து இவன் வந்து கரெக்டா சூட் ஆகுறான். சோ நீங்க தாராளமா உங்ககிட்ட வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும், யூ கான் பை. அண்ட் மீஷோல இப்ப பே லெட்டர் ஆஃபர் எல்லாம் இருக்கு. நான் ஏன் வந்து காசு வந்து இப்படி ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நான் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க வந்து லைக் செம்மையா அந்த ட்ரெஸ்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணிருப்பாங்க. போய் நான் லிங்க் கமெண்ட் பண்ணுவேன், பார்த்தா 1500 ரூபாய், 1900, 2300, 2700 இந்த மாதிரிலாம் இருக்குமா. அதனால நான் இந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே, இஃப் யூ லைக் இட், யூ வாண்டட் டு நோ இட்ஸ் பிரைஸ், அதுக்கப்புறம் நீ போய் வாங்கு. நான் அதோட ஃபுல்லாத்தையும் சொல்றேன், பிரைஸ் உட்பட சொல்றேன். நான் வந்து எழுதி வச்சேன். இப்ப போயிட்டு மீஷோட எல்லா ஆர்டர்ஸ்லயும் பார்த்துட்டு நான் எவ்வளவுக்கு வாங்கிருக்கேன், இப்ப கரண்டா என்ன ரேட்ல இருக்கு, நான் வாங்கினப்ப ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்கலாம், சோ அதனால அது கம்மியா இருக்கும். ஆர்எல்ஸ் நான் இப்ப வாங்கிட்டு இப்ப ஆஃபர் போய்க்கலாம். சோ கரண்டா இப்ப என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நோட் பண்ணி தான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். சோ இந்த டாப் அண்ட் ஸ்கர்ட்டை வந்து நீங்க மஸ்ட் ஹேவ், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த ரெண்டு காம்போவுமே சேர்த்து நான் ஒரு 400 ரூபாயில பில் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆஃபர் போக போக இப்ப நீங்க 400 ரூபாயில பில் பண்ணலாம். நான் வந்து 450 அப்படியாச்சு, 220 அந்த மாதிரி ரேஞ்ச்ல நான் வாங்கினேன். இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ வந்து நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து 400 ரூபாயில பில் பண்ணிட்டேன். மீதி ஒரு 100 ரூபாய் இருக்கும்ல, ஐ மீன் இப்ப 500 தான் உங்களோட பட்ஜெட்னா மீதி ஒரு 100 ரூபாய் இல்ல, அந்த 100 ரூபாய் இங்க ஓரமா எடுத்து வைங்க. நான் அடுத்த ஒரு ப்ராடக்ட் சொல்றேன், இந்த ரெண்டு டாப்போட மர்ஜ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட், அது செம்மையா இருக்கும். நான் கூட ஒரு டபுள் ஏர் செயின் பேர் பண்ணிருக்கேன். ஆனா அது தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட ஆக்சசரிஸ் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஸ்கின் டோனை, நம்மளோட பாடி டைப் எப்படி ஃபிளெக்ஸ் பண்றோமோ அப்படிதான் நம்ம தெரியும். எதுவுமே நம்மள அழகுபடுத்தாது. நம்மளோட சுய நம்பிக்கை, ஓகே வி ஆர் குட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மள அழகுபடுத்தும். அடுத்து வந்து நீங்க இப்பதான் காலேஜ் போறீங்க, இல்லனா நீங்க வந்து பேசிக்கா உங்களோட காலேஜ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆஃபீஸ் போற ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ல, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் 200 போயிட்டுனா நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது. அப்படி 200ல குவாலிட்டி நல்லா இருக்க ட்ரெஸ்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், பட் சொல்றேன் ஓகேங்களா. அப்போ வந்து எனக்கு ஒரு 300 400ல எனக்கு வேணும், நான் ஒரு 4-5 செட்ஸ் வாங்கிப்பேன், ஒரு 2000 அந்த மாதிரி. நான் வந்து என்னோட காலேஜ் படிக்கும் போது டாப் தனியா பேண்ட் தனியா வாங்கினேன். அப்ப எனக்கு கோட் செட்ஸ் பத்தி அறிவுலாம் இல்ல, இப்ப இருக்க அறிவு எனக்கு இருக்காதா. சோ வந்து டாப்னா எனக்கு ஒரு 250 பட்ஜெட் இருக்கும், பேண்ட்னா 150 200 அப்படி இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு டாப் பேண்ட் இது ரெண்டுமே நான் வந்து 340 எடுத்துட்டு வந்திருக்கேன். செம்மையா இருக்கும். லைக் இப்ப வந்து நம்ம மனசே வந்து இறங்கிடும், கொஞ்சம் கம்மி பட்ஜெட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணோம்னா, ஓகே இந்த பட்ஜெட்ல அவன் இவ்வளவு கொடுத்துருக்கானா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது அப்படி இல்ல, ப்ராப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். இதுதான் வந்து டாப்ல வந்து பிங்க் டீடைலிங் கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க, அண்ட் ஹேண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் மிரர் ஒர்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து மிரர்னு சொல்ல முடியாது, மிரர்னா நம்ம உடஞ்சு கையெல்லாம் குத்திக்கலாம் அந்த மாதிரி இல்ல. திஸ் இஸ் வாட் லைக் அது ஒரு மாதிரி சிலிகான் சம்திங் ஃபாயில் மாதிரி ஒண்ணு, பட் ஆன லுக்ல அது வந்து மிரர் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கும். சோ இதுதான் டாப். அண்ட் நெக்ல வந்து நமக்கு வந்து ஒரு டீடைலிங் கொடுத்திருப்பாங்க. சோ இது மட்டும் அவன் 340 கொடுத்திருக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு கூட ஒரு பேண்ட் கொடுத்திருக்கான். என்ன ஒரு விஷயம் அமேசிங்னா, இந்த பேண்ட் வந்து எனக்கு பத்துதுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் பத்தும். நீங்க உங்க சைசஸ்ல வாங்கும் போது செம்மையா இருக்கு.
வந்து ஒரு பிங்க் ஷார்ட் குர்த்தி அண்ட் என்னன்னா ஹேண்ட்ஸ்ல இந்த மாதிரி கியூட்டான ஒரு டீடைலிங் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன பேர்னா இது ஆக்சுவலி சங்கு, லைக் சங்கு மாடல், ரியல் சங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சோ இது என்ன மாதிரி ஒரு மாடல் வேணும்னா லைக் அப்படியே ஒரு மாதிரி ஆஸ்தட்டிக் லுக் கொடுக்கும். நமக்கு வந்து ஃப்ரண்ட்லயும் பானை கொடுத்திருப்பாங்க, பேக்லயும் பானை கொடுத்திருப்பாங்க. அண்ட் இவன் வந்து ஃபுல் ஸ்லீவ்ல வருவான். எப்படின்னா இது வரைக்கும் கரெக்டா வந்துட்டு கொஞ்சம் இங்க லூசரா வருவான். இப்ப பெல் பாட்டம் பேண்ட்ஸ் பாத்துருப்பீங்களே, பெல் பாட்டம்னா அது நான் இங்க சைட்ல ஆட் பண்றேன். இப்படி வருவான், கீழே மட்டும் கொஞ்சம் பிளாடா இருப்பான். சோ இவன் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட்லயும் பானை கொடுத்திருக்கானா, பேக்லயும் பானை கொடுத்திருக்கானா. இதோட டீடைலிங்கே இந்த ஹேண்ட்ஸ்ல இருக்க இந்த மணி தான். இதை தாண்டி இந்த டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை தாண்டி எனக்கு இதுல இருக்க பிரிண்ட்ஸ் ஓகேங்களா, பிங்க் ஒயிட் அண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சில்வர் இருக்கும். இங்க லைன் லைன் சில்வர் இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஒரு பிளாக் பேண்ட் சும்மா வச்சிருந்தேன். ஐ மீன் இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ் மாற்றும் போது ஒரு பிளாக் பேண்ட் மட்டும் அதோட டாப் போட்டுருந்தேன், பிளாக் பேண்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ டாப் கழட்டிட்டு இதை சும்மா போட்டு பார்த்தேன். இப்போ செம்மையா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு ஷார்ட் குர்த்தி இப்பதான் நான் ரீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி வந்து ஒரு மாதிரி அழகா ஏஸ்தட்டிக்கா உங்களை வந்து டெவலப் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ வாண்ட் டு ட்ரை திஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இவன் வந்து 190 தான். 190க்கு இவனோட குவாலிட்டி, இவனோட லுக்கு, அப்புறம் இந்த புதுசா இருக்க அந்த ஜிக்கு ஜிக்கு மணி இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இப்ப ஒரு வீடியோ நான் போடுறேன்னா அந்த ஒரு வீடியோ போடுறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும். நான் ஒரு சில நடுவுல கலெக்ஷன்ஸ்க்கான வீடியோஸ் தான் நான் போடல. ஓகே திஸ் இஸ் சம்திங் ரேண்டம், ஓகே நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டு முடிச்சிரும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வீடியோ நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கான கலெக்ஷனே வந்து இந்த காம்போ பேண்ட்ஸ் தான். இது ஒரு பிளாக் பேண்ட், இது ஒரு ஒயிட் பேண்ட் அண்ட் இந்த கொரியன் இன்ஸ்பயர்ட் இருக்கும்ல, ஐ மீன் லூஸ் பேண்ட்ஸ் தான் கொரியன் இன்ஸ்பயர்டுன்னு சொல்றாங்க. பட் அப்கோர்ஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி லூஸ் பேண்ட்ஸ் போட்டு பார்த்தது இல்ல. கொரியன்ஸ் டிராமாஸ்ல அந்த மாதிரி லூஸ் பேண்ட் போட்டுதான் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால இது கொரியன் இன்ஸ்பயர்ட் பேண்ட்ஸ். பட் உண்மையா சொல்லணும்னா we do have the style, we have been following it like நம்ம ரொம்ப பழைய சினிமாஸ், ஈவன் எங்க அப்பா கிட்ட கூட இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்கு. எங்க அப்பாவோட பேண்ட்ஸ் எல்லாமே கொரியன் இன்ஸ்பயர்ட் பேண்ட்ஸ் தான். பட் என்னன்னா நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம பார்வைக்கு கொரியன்ஸ் போட்டு பார்த்ததுனால இப்ப இது கொரியன் இன்ஸ்பயர்ட் பேண்ட்ஸ் நம்ம சொல்றோம். பட் இதோட ஆரிஜின் நம்ம கிட்டயும் இருக்கு, நம்மளும் இது போட்டுட்டு இருக்கோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு லூசுங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் ஒண்ணு சொல்றேன்னா லூசுன்னு நான் கேமரா சொல்றேன். எனக்கு எப்படின்னா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னா என் மனசே வந்து எப்படி நீ கொரியன் இன்ஸ்பயர்டுன்னு சொல்வேன், ஏன் உங்க அப்பா எல்லாம் போட்டது இல்லையா, ஏன் இதுக்கு முன்னாடி யாரும் போட்டதா, அந்த மாதிரி என் மனசே சொல்லிக்கும். நானே எனக்குள்ள பேசி ஓகே கமிங் டு த டாபிக். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம டெய்லி வ்ளாக்ல வச்சுக்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் 360க்கு இந்த பேண்ட் ஓகேங்களா, 360ல இருந்து 380 ஓகேங்களா. அப்போ ஒரு பேண்ட் எவ்வளவு வரும், 170ல இருந்து 180 தான் இருக்கும். 180க்கு we got this pants ஓகேங்களா. சி இது வந்து ஒரு பக்கா பேண்ட், பக்கா இந்த சென்ஸ் பெர்ஃபெக்ட் பேண்ட் ஓகேங்களா. வந்து நான் ஒரு டிப் கொடுப்பேன், என்னன்னா ஒரு 1 சைஸ் லூசரா போங்க. இது வந்து கொஞ்சம் நமக்கு இடுப்பு அந்த லூசா இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 150க்கு ஒரு 4-5 பெல்ட் காம்போ போடுறேன், அந்த பேண்ட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா அண்ட் அந்த 350 பட்ஜெட்கே நமக்கு 2 பேண்ட் தருவான். ஒன்னு வந்து ஒயிட், இன்னொன்னு வந்து பிளாக். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்கு. லைக் இவன் வந்து காம்போனாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் காம்போ இருப்பான்ல, அதுதான் நமக்கு இப்பதான் நம்ம வார்ட்ரோப் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நமக்கு பேசிக்கா இருக்க கலர்ஸ் வந்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கிட்டேன். அண்ட் இல்லைன்னா நீங்க பிளாக் அண்ட் கோல்ட் ட்ரை பண்ணலாம். ஐ மீன் அந்த ஆஷ் இல்ல, ஐ மீன் அந்த ஸ்கின் கலர்ல இருப்பான்ல அவன். அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் கிரே ட்ரை பண்ணலாம், பிளாக் அண்ட் கிரீன் ட்ரை பண்ணலாம். பட் நான் இதுதான் வாங்கியிருந்தேன். ஒயிட் அதே மாதிரிதான். இப்ப என்னன்னா இதுதானா எனக்கு இதுல இன்னொரு நம்பிக்கை என்ன இல்லைன்னா ஜிப் நல்லா வருமா அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஆனா ஜிப்போட குவாலிட்டியும் செம்மையா இருந்துச்சு. நான் போட்டு 4-5 போட்டு எடுத்து ஏன்னா உங்ககிட்ட சொல்றேன்ல, வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜிப் நல்லா இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கும் ஜிப்போட செக்கும் பார்த்துட்டு செம்மையா இருக்கு. நீங்க இந்த காம்போ வந்து ஒரு மஸ்ட் ஹேவ். லைக் இப்ப எப்படியோ பேண்ட்ஸ் வாங்குவோம், இப்ப டிஷர்ட்ஸ் கூட பேர் பண்றதுக்கு பேண்ட்ஸ் வாங்குவோம், கொரியன் பேண்ட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கும் போது கொரியன் பேண்ட்ஸ் வாங்குவோம். அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து தனித்தனியா வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு காம்போவா வாங்கிட்டீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும், காசும் கம்மியாகும், நம்மளும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்ப ஒரு தனியா வாங்கும்போது 250 இருக்கீங்களா, மேல 100 ரூபாய் போட்டா 2 பேண்ட் வந்துடும். லைக் ஒரு பேண்ட் வாங்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2 பேண்ட் போட்டுரும். இல்ல தனியாவே 350ல எல்லாம் பேண்ட்ஸ் இருக்கு. அப்படின்ற போது நீங்க இந்த பேண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். 350 about this. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு
காம்போ காட்ட போறேன். அது வந்து 500 ரூபாயில கிரியேட் பண்ண காம்போ. அதுக்கு முன்னாடி அந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் பார்ட் யாருன்னா இந்த ஒயிட் டிஷர்ட். இவன மாதிரியே ஒயிட்ல இருப்பான். நான் ஆல்ரெடி சொன்னேன், இவனை 200க்கு வாங்கினேன். அதே வெண்டார் கிட்ட போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். ஒயிட் டாப் இருந்துச்சு, அந்த ஒயிட் டாப் வந்து வாங்கிட்டேன். இதுவும் இவன மாதிரியே டூப்ளிகேட் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் ட்வின்ஸ். என்ன, இவன் மில்க் கலர்ல இருப்பான், இவன் பிளாக் கலர்ல இருப்பான், அந்த மாதிரிதான். சோ இது வந்து ஒரு 202க்கு வாங்கினா. அதுக்கப்புறம் எப்படின்னா நான் வந்து ஒரு பிளாக் சாரி வாங்கணும்னு ஆசை. இது வந்து ஒரு செம பிளெயின் பிளாக் சாரி. அண்ட் என்னன்னா நமக்கு வந்து டாசல்ஸ் மட்டும் இருக்கும். டாசல்ஸ் எங்க மடிச்சு வச்சுன்னு தெரியலையே, மடிச்சு வைக்கும் போது காட்டுறேன். ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் சாரி. ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த கலம்காரி பிரிண்டட் பிளவுசஸ், கலம்காரில ரெட் பிரிண்ட், பிளாக் பிரிண்ட் அப்படிலாம் இருக்கணும். அதை டைப் பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணேன், இவனை மட்டும் தனியா ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி தான் சாரி கட்டிருப்பேன். கட்டினாலுமே அதை போட்டு ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் இல்லை. நானு எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியா இருக்குமா, இன்செக்யூர்ன்ற டேர்ம சொல்லி சொல்லி நான் இன்னும் இன்செக்யூர் ஆகுறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நம்ம நல்லா இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குமா. அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, லைக் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வாங்க மாட்டேன். ஓகே இல்ல, யூ ஷுட் பிரேக் திஸ்ன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டா மெட்டீரியல் வந்து செம்மையா இருந்துச்சு. இவனே வந்து ஒரு 285, 310 பக்கம் தான் வந்தான். நான் ஏன் 2 ரேட் சொல்றேன்னா, ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம், ஐ மீன் சிஓடி பண்ணி ஆர்டர் பண்ணோம்னா ஒரு 30 ரூபாய் பக்கம் நமக்கு அதிகமா வரும். அண்ட் ஜிபே பண்ணி ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு ஒரு 30 ரூபாய் பக்கம் கம்மியா வந்துடும். ஆனா மீஷோ இஸ் ரொம்ப டெஸ்டட் தான். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஆன்லைன் ஆப்ஸை விட ரொம்ப கஸ்டமர் சப்போர்ட் அதிகமா இருக்க ஒரு ஆப்னா அது மீஷோ தான். பிகாஸ் அமேசான், பிளிப்கார்ட் இவங்க இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். வாங்கினாலுமே பிளிப்கார்ட்லயும் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கும். மிந்த்ரா ஐம் நாட் ஷூர், ஆனா எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். பட் என்னன்னா எந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு கால் பண்ணுவானா அதுல ஃபர்ஸ்ட் வந்து மீஷோ தான் வந்து நிப்பான். அதனால நான் வந்து எதுக்கு இந்த கஸ்டமர் சப்போர்ட் கதை சொன்னேன், நானு லூஸ் ஆயிட்டேனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். எதுக்கு, சரி அதை கட் பண்ணிடலாம், ஓகேவா. சோ வந்து ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து நான் வந்து ஆர்டர் போட்டேன். நான் ஒரு பிளவுஸ் போட்டிருக்கணுமா, போட்டிருக்க கூட. நான் ஒரு பிளவுஸ் போட்டிருக்கணும் தானே, இல்ல வீட்லயாவது எனக்கு ஏதாவது ஒரு பிளவுஸ் இருக்கணுமா, அதுவும் இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்ததுக்கு எனக்கு வந்து இந்த ஒரு ஒயிட் டாப் கிடைச்சது. அப்பதான் வந்து நம்மளோட வெயிஸ்ட் லைன்னு ஒண்ணு இருக்கும், ஐ மீன் பேண்ட் லைன்னு ஒண்ணு இருக்கும். தட் கவர்ஸ் ஆர், எப்படி நான் இதை உங்களுக்கு சொல்றது, நம்ம ஓவரால் பிரேசஸ வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த தின் ஸ்டாப் தான் நம்ம ஓவரால் பிரேசஸ வந்து அப்லிஃப்ட் பண்ணி நிற்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள என்னோட டிஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணிட்டேன். என்னோட டிஷர்ட் வந்து கிராப் டாப் ஆயிடும், ஓகேங்களா. அது வந்து மூவ்லாம் ஆகாது. பிகாஸ் நம்ம பெர்ஃபெக்ட் சைஸான பிரேசஸ் தானே போட்டிருப்போம். என்ன பண்ணா, நான் இங்க வந்து என்னோட டிஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணிட்டேன். டக்கின் பண்ணிட்டு இதை வந்து நான் டைப் பண்ணி பார்த்தேன். இது ரெண்டுமே எனக்கு 400 பக்கம் தான் கிடைச்சதா. செம்மையா இருந்துச்சு. நான் ஒன் சைட் தான் விட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ளீட் எடுத்து போட்டு கட்டுறதுக்குலாம் எனக்கு தெரியாது. ஒன் சைட்னா சிம்பிள், ஒரு எடுத்து இங்க பின் கொடுத்துனோமா, நமக்கு தெரிஞ்ச ஃபிளீட்ஸை வச்சோமா, கட்டினோமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். நான் ஒன் சைட் போட்டதுக்கே அப்படியே என் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டே இருந்தேன். என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து படுக்கும்போது எனக்கு அவ்வளவு கால் வலி வந்துச்சு. அப்படி ரசிச்சு பாட்டுருந்தேன். ஆனா இன்னுமே இதை ஸ்டைல் பண்ணோம்னா கலம்காரி பிளவுசஸ்லாம் இருக்கும்ல, அது கூடலாம் இது செம்மையா இருக்கும். ஆனா இப்ப எப்படி நான் ஒரு டாப், பிளாக் டாப் வந்து ரொம்ப பேசிக் நினைப்பேனோ, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாக் சாரியும் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் நமக்கு அண்டர் பட்ஜெட்ல கிடைக்குதுன்னா நான் எப்படி விடுவேன். உங்ககிட்ட ஷேர் பண்றேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து சொல்றேன் அப்படின்றதுனால பிளவுஸ்க்காக இது வாங்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு பிளவுஸ் வாங்க ஐடியா இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம பிளவுஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பட் உங்ககிட்ட ஒரு டிஷர்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்க கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கான்செப்ட். சோ நான் இப்படிதான் கன்வெர்ட் பண்ணி இவங்க ரெண்டுத்தையும் இன்னைக்கு நான் பேர் பண்ணேன். அடுத்து நான் இப்ப ரெண்டு தனித்தனி லைக் 2 டிபார்ட்மெண்ட்ல 2 ஐகானிக் பீசஸோட வந்திருக்கேன். லுக் வந்து அப்படியே என் ஹார்ட்டை வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு லுக் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப 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 அண்டர் பட்ஜெட். அதுதான் இது. நான் ஒரு 300 பக்கம் ஒரு மேக்ஸி வாங்கியிருந்தேன். இவன் வந்து எப்படின்னா ஒரு லாவெண்டர் கலர். இவன் வந்து பாக்குறதுக்கு, எனக்கு பார்க்க வந்து லாவெண்டர் மாதிரி இருக்கான். உங்களுக்கு வந்து பிங்க் மாதிரி இருக்கானா, தனியா பாருங்க.
பிங்க் மாதிரி. எனக்கு நான் வந்து மேபிள் ஆர்த்தின்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்க்க வந்து ரெட் மாதிரி இருக்கா, உங்களுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த அக்காவோட விளாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குறனோ இல்லையோ நான் வந்து பார்ப்பேன். லைக் மோர் தென் ஒரு 5-6 இயர்ஸா அவங்க பார்த்துட்டு இருக்கேன். அவங்களதான் நான் நிறைய பார்ப்பேன். நான் இந்த சென்ஸ் ட்ரெஸ் இந்த சென்ஸ் அப்படி சொல்றேன். பிகாஸ் நமக்கும் டைம் பாஸ் தான் யூடியூப் தானே பார்ப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு, தெரியுதா அந்த மாதிரி. இது எனக்கு பார்க்க வந்து லாவெண்டர் மாதிரி தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுது, பிங்கா தெரியுதா, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். ஓகேவா? சோ இவன் தான் அவன். இவன்லயே நான் வந்து ஒயிட் போட்டிருப்பேன், அதை நான் காமிச்சிருப்பேன். அதுலயே வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது ஒரு 340 பக்கம் இருப்பான். இப்போ வந்து 290 310 அப்படிக்கே நமக்கு வந்து சிஓடிக்கும் வருவான். அண்ட் ஆன்லைனுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா வருவான். அப்பா, இந்த பட்டர்ஃபிளைஸ் வந்து கியூட் 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 அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா நான் இதை சொல்வேன். அப்பா செம்மையா இருக்கும். ஒரு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு மேக்சிஸ் எல்லாம் போடும்போது நம்ம ஒரு 10-20 வயசு பக்கம் வந்து சின்ன பொண்ணு ஆயிடுவோம். அந்த மாதிரி நான் ஒரு 10 வயசு 6-7 வயசு பாப்பாலாம் வந்து ஃப்ராக் போட்டா எப்படி இருப்போம், அந்த ஒரு லுக்க வந்து நமக்குள்ள வந்து கொண்டு வரும். வி ஆர் ஸ்டில் லைக் நம்மளோட இன்னர் செல்ஃப் வந்து இன்னும் சின்ன பொண்ணாதான் இருக்கு, சின்ன பசங்களாதான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி நமக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு லுக் தான் இது. இது வந்து செம்மையா இருக்கும். கரெக்டா நம்மளோட வெயிஸ்ட் லைன்ல இங்க ஒரு எலாஸ்டிக் இருக்கும். நான் வந்து எம் சைஸ் வாங்கினேன், ஏன்னா நான் உசார், ஏன்னா லார்ஜ் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்குன்னு தெரியும்ல, அதனால எம் சைஸ் வாங்கினேன். கரெக்டா இருப்பான். இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் செதை போட்டா அவன் வந்து பத்துவான். அந்த மாதிரி தான் இருப்பான். சதை போடக்கூடாதுன்றதுனால வாங்கல, ஆனா போடக்கூடாது, நான் போட்டா நான் என்ன பண்ணுவேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு வந்து எம் சைஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து செம்மையா இருந்துச்சு. நான் வந்து ஒரு காம்போ ஆஃப் 3/4 பேண்ட் ஒயிட் அண்ட் பிளாக், ரொம்ப பேசிக்கா என்னோட போன வருஷம் பர்த்டேக்கு வந்து நான் ஒரு மேக்ஸி போட்டுருந்தேன். ஆனா அந்த மேக்ஸி நீங்க சொன்னா சிரிப்பீங்க, அவனே வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருப்பான். அவனுக்குள்ள நான் போடுறதுக்காக, எனக்கு இதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு நான் போடுறதுக்காக இது வாங்கினேன். அது இப்ப மேக்ஸி எல்லாம் போடும்போது நமக்கு யூஸ் ஆகுது. இவன் ஒரு ஐகானிக் பீஸா, இன்னொரு ஒண்ணு பக்காவான ஒரு பீஸ் எடுத்துட்டு வரேன். ஆனா அது மட்டும் கொஞ்சம் நம்ம 500ல தானே பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே. அவன் மட்டும் ஒரு 550 வருவான். பட் அந்த 50 ரூபாய் அதிகமா கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன். ஃபர்ஸ்டே அவனோட குவாலிட்டி ஆஃப் கிளாத், ஒரு மாதிரி செம்ம சாஃப்டான ஒரு கிளாத்ல இருப்பான். அண்ட் என்னன்னா இது வந்து ஃப்ரண்ட்ல இவன் வந்து ரெண்டுமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக், ரொம்ப பேசிக்கான ஒரு கலர்ஸ் கூட தான் விளையாடி இருப்பாங்க. இந்த பேஸ் இருக்குல்ல, பாட்டம்ஸ்ல ஃபுல்லா இந்த மாதிரி ரோசஸ். இந்த மெஹந்திஸ்ல கூட நம்ம வந்து மெஹந்தி போட்டுட்டு கோன் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது செம்மையா இருக்கும்ல, அந்த மாதிரி கீழே வந்து ரோசஸ் இருக்கும். ரோசஸ் இவன் என்ன ஃபிளாரு, ஹைபிஸ்கஸ் நினைக்கிறேன். கீழே வந்து ஹைபிஸ்கஸ் இருக்கும், செம்மையா இருக்கும். இதோட லுக்கு இன்னுமே என் கண்ணுக்குள்ளே நிக்குது. இதுக்கு வந்து 2 பாக்கெட்ஸ் இருக்கும். அண்ட் என்னன்னா இவனையும் நான் லார்ஜ் சைஸ்ல தான் போட்டிருக்கேன், சாரி மீடியம் சைஸ்ல தான் போட்டிருக்கேன். இங்க ஒரு எலாஸ்டிக் இருக்கு, இங்க ஒரு எலாஸ்டிக் இருக்கு, இது வரைக்கும் பலூன் ஸ்லீவ்ஸ் வரும். செம்மையா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் இருக்கு, 500 உங்களுக்கு பட்ஜெட், அந்த மாதிரினா யூ கேன் ட்ரை திஸ். செம்மையா அப்படியே மெட்டீரியல் செம்மையா இருக்கு. இது வந்து நீங்க கண்டிப்பா எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட ப்ரீவியஸ் vlogல சொல்லியிருக்கேன், இந்த மாசம் நமக்கு 2 ஈவென்ட் இருக்கு. ஈவென்ட்னா செல்ஃப் ஈவென்ட்ஸ் தான். வீட்டுல ஆனிவர்சரிஸ் இருக்கு, அப்பா அம்மா ஆனிவர்சரி இருக்கு, என்னோட பர்த்டே இருக்கு, ரெண்டுமே இந்த மாசத்துலயே ஃபாலோ ஆகுதா. சோ அதுக்காக இது ஒரு ட்ரெஸ். அண்ட் நான் இது எதுக்கு போடுவேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கேட்டகரியில ஒரு 2 ஐகானிக் பீசஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்பா செம்மையா இருப்பான் அவன். ஃபர்ஸ்ட் திங், இந்த கோபிகோ சாக்லேட் இருக்கும்ல, அந்த சாக்லேட் கலர்ல ஒரு பேக். இவனோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு
170 இல்லைன்னா 160 நீங்க வந்து சிஓடி பண்ணாம ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா 160. பாப்பா செம்மையா இருக்கும். இதோட கலர் தான் எனக்கு, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டோட் பேக் இதே மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணிருந்தேன். அது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் மாதிரி இருக்கும். அதனால அதே டீலர் கிட்ட போயிட்டு இன்னும் குவாலிட்டியா செம்மையா பார்த்து இந்த டோட் வந்து வாங்கியிருக்கேன். இதோட அவுட்லுக் ஒரு வீடியோல, அதாவது ஒரு ஸ்டைலிங் வீடியோல நான் ஆட் பண்ணிருப்பேன். அந்த ஸ்டைலிங் வீடியோல நான் போட்டிருப்பேன், அதை இங்க ஆட் பண்றேன். ஹெல்ஸ் இதோட அடுத்த செக்ஷன்ல ஆட் பண்றேன். செம்மையா இருக்கும். ஈவனை வந்து நான் வந்து 160க்கு வாங்கியிருக்கேனா. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, இதுக்கு ஒரு 200 இதுக்கு ஒரு 200 வச்சுட்டு மீதி ஒரு 100 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும், அதை நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு. அதுல ஒன்னே நீங்க இது வாங்கிக்கலாம். 50 ரூபாய் மட்டும் எனக்காக கடன் வாங்கிக்கோங்க யாருக்கிட்டனா, இது ஒண்ணு வாங்கிக்கோங்க. இல்ல சுபா நான் வந்து எனக்கு 50 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, 20 ரூபாய் தான் கடன் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நான் இன்னொன்னு உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை வாங்கிக்கோங்க. நான் இருங்க, இப்ப யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அவன் இப்படி இருக்கான். இப்படி பண்ணி அவன் தான் இவன் வந்து 120 130 பக்கம் வருவான். செமையா இருக்கால. இவன் வந்து இப்பதான் இவன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். பிரவுன் அண்ட் ஒயிட் எல்லாத்துக்கும் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் அண்ட் ஒயிட்ல வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டியும் செம்ம குவாலிட்டி தான். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ரெகுலரா ஆஃபீஸ் போறீங்க அப்படின்ற போது ஒரு பேக் வச்சுக்கோங்க. அது கூட நான் அப்கமிங் டேஸ்ல சொல்றேன், பிகாஸ் அது ரெகுலர் யூஸ் பேக். இதெல்லாம் வந்து ஸ்டைலிங்னா லைக் ஒரு நாள் 2 நாள் வெளில போறது, இப்ப இன்ஸ்டன்டா ஏதாவது மால்ஸ் அந்த மாதிரி போவோம்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க இந்த மாதிரி பேக்ஸ் வச்சுக்கோங்க. இவன் செம்மையா இருப்பான். இது ரெகுலர் யூஸ்க்கு வச்சாலுமே இவன் செம்மையா இருப்பான். பிகாஸ் இவன் கொஞ்சம் பேசிக் கலரா, இவன் அழுக்காக்கிடுவான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ரெகுலர் யூஸ்க்கு சொல்ல மாட்டேன். இவன் வந்து அழுக்காக மாட்டான். நம்மளோட ஸ்கின் டோன் கலர் என்ன ஆனாலுமே தாக்கு பிடிப்பாப்ல. சோ அதனால இவனை நீங்க வெளில எடுத்துட்டு போனாலுமே செம்மையா இருப்பான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் இவன் அழுக்காவான் அப்படின்றதுனால ரெகுலரா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் இவன் இதுல பிளாக் போட்டிருக்கேன், அவனை காட்டுறேன். இவனோட தம்பி பிளாக் வருவான், அவன் காட்டுறான், அவன் செம்மையா இருப்பான். அண்ட் இவன் வந்து என்ன பண்ணாலும் நம்ம எவ்வளவு அடிச்சாலும் நல்லா இருப்பான், அந்த மாதிரி ஒரு பையன். சோ இது ரெண்டும் தான் லாஸ்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்ல எனக்கு எது நல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. பாய்.